வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச சுவையான புளியோதரை. செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் எள்ளு, 3 காஞ்ச மிளகா. இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் தேவையில்லைங்க. மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை எண்ணெய் சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா இதை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நான் இன்றைக்கி 3 பேருக்கு சமைக்கிற மாதிரி இந்த பொடியை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இப்போ நம்ம மிக்சியில் திரிச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப நேரம் மிக்சியில் சுற்றி ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரப்பரானே அரைச்சிக்கலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், 1 காஞ்ச மிளகா 4ஆக கிள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால நான் இதில் குறைச்சி தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து நல்லா வத்த ஆரம்பிக்கும். இது கூட வறுத்து வச்ச வேர்க்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையை தனியாக வறுத்து இப்படி சேர்க்கும்போது நம்ம சாதத்தில் சாப்பிடும்போது அதோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடையும் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் கொதித்து வத்த ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட பொடி பண்ணி வச்ச மசாலாவை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த மசாலாவை நம்ம நிறையா வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இந்த மாதிரி இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புளியோதரை செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து எண்ணெய் விட ஆரம்பிக்குது. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு இந்த புளிக்காய்ச்சலை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதை நான் ஹாஸ்டல் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிடுவேன். 1 மாதம் வரைக்கும் கூட நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. புளியோதரை செய்கிறதுக்கான மிக்ஸ் இப்போ நம்மகிட்ட ரெடி. இனிமேல் நம்ம இதை சாதத்தில் விரவ ஆரம்பிக்கலாம். சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடிச்சுக்கோங்க, குழைய விட்டுறாதீங்க. அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சப்பழம் இல்லை ஒரு 2-3 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாதம் குழையாது. கொஞ்சம் புளித்தொக்கை இதை மாதிரி எடுத்து போட்டு சாதத்தோட நல்லா பார்த்து பக்குவமாக விரவிக்கோங்க. இப்போ சாதத்தோட நல்லா கலந்தாச்சு. நம்மளோட புளியோதரை ரெடி. சின்ன வயசில் கோயிலுக்கு புளியோதரைக்காகவே போனதெல்லாம் உண்டு. இப்போ அதே டேஸ்ட்டில் புளியோதரை இருக்குது. நீங்களும் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.